ஹாய் குமரி கார்னர் ஃபேமிலி. நம்ம கண்டென்ட் ஃபுல்லாகவே அடல்ட் கண்டென்ட் தான். இந்த கமெண்ட் எதுக்கு ஆஃப் ஆகி வருதுன்னு கேட்டு ஸ்டெப் பண்ணிகிட்ருக்கோம். சீக்கிரமாக அது ஆன் ஆயிரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி, இன்றைக்குள்ள ஸ்டோரி என்னென்னா, தத்தப்பாவை நம்பி வள்ளி எந்த இடமும் காசு வாங்கியிருக்கா. அந்த காசை எப்படி கெட்ட போகிறா, காசு கெட்டு வாங்கினவங்க எல்லாருமே இவகிட்ட வந்து எப்படி சண்டை போடுறாங்க, அது கெட்டுறதுக்கு என்ன வழி பண்ணுறா. இதுதான் கதை. வேறு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஏதாவது போஸ்ட் போட்டிருப்பேன், அதுலேயே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? வீடியோ பார்த்துட்டு என்னன்னாலும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஹலோ, என்ன ரகுநாத பண்டிதருக்கு கேட்டுறீங்க? என்ன உங்கள் இதை இனிஷிட்டாவெல்லாம் எடுத்து பார்த்துக்கோங்க. உங்கள் ஃபோன் நம்பரு, ஒரு கல்யாண சாப்பாடு ஒன்று அரேசி பண்ணணும். பிஸியாக இருக்கீங்களா? பேசலாமா? பேசலாம் மேடம். எத்தனை பேர், மண்டபம் எங்க, என்னைக்கு, என்னென்ன வெரைட்டி வேணும்? ஏம்மா இது யாரு? ஏம்மா வேற கேட்டரிங் தானேடுமா? ஏம்மா சிக்கன் பிரியாணி சொல்லு. என்ன பிள்ளைக்கு தான் கல்யாணம், ஒரு 10-15 நாள் எங்கேஜ்மெண்ட் வைப்போம். அதுக்கு நீங்க சாப்பாடு சொல்லித்தாங்கோ. அது நல்லா இருந்துன்னா கல்யாணத்துக்கு உங்களே கொடுத்துருதோம். சாப்பாடு வந்து எங்களுக்கு வந்து நான் வச்சுதான் நான் எங்க ஊர் மக்கள்லாம் நல்லா திம்பாவ. கதையா சொல்லி முடியுமா? சம்மந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கேன். ஆமா ஆமா, இவிய எல்லாம் அப்படிதான் திம்பாடுவா. உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமா, அந்த ஊர் தான். அப்படியே வந்திருக்கலாம் அப்போ. சரி சரி சரி. ஓ, பக்கத்துல பக்கத்துல. சரி என்ன, சரி. நீங்க நல்ல சாப்பாடு செஞ்சு போட்டு கல்யாணத்துக்கு ஓன்னு கூப்பிடுவோம். ஆமா, மட்டன் பிரியாணியும் போடுங்க. இல்லைனா மட்டன் பிரியாணியும் சிக்கன் 65 நல்ல மிளகு வத்தல்லாம் தூவி விட்டு நல்லா அழகா பொரிச்சு தாங்கோ. பொடினா செத்துருவாளுவோ. சிக்கன் பொடியோடி தான் வேணும். சரி அண்ணே. ஆமா, பாயசம், பால் பாயசமும் போலியும். சரி அண்ணே. தயிருள்ளி வேணும், தயிருள்ளி. சரி அண்ணே, சரி சரி. டீசெண்டா பேசுமா. கேசரி சொல்லு. குலோப் ஜாமுன் சொல்லுமா. பாயசமும் குலோப் ஜாமுன் நல்லா இருக்கும். சும்மா என்ன குலோப் சாமினி? ஆமா, இந்த குலோப் சாமினி மட்டும், ரசகுல்லா வேண்டாம். குலோப் சாமினி மட்டும் போடுங்க. சரி அண்ணே, சரி. அப்படியா? ஆமா மேடம். கணக்கு பார்த்துட்டு என்ன ஏதுன்னு உங்களுக்கு இந்த நம்பர் வாட்ஸ்அப்ல இருக்குவா? வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், போட்டா பிடிக்க ஸ்னாப் சாட்டு, இப்படி எல்லாமே இருக்கு. பிஸ்ஸாட்டு எல்லாம் இருக்குது. எதுலயாவது ஒன்று அனுப்புங்க. ஓகே மேடம், ஓகே ஓகே. நான் வாட்ஸ்அப்ல டீட்டெயில் எல்லாம் அனுப்புதேன் மேடம். அதுக்கப்புறமா ஃபிக்ஸ் பண்ணுனீங்கன்னா அட்வான்ஸ் போடுற மாதிரி இருக்கும். உடனே புக் பண்ணிடலாம். டேஸ்ட்டாக சமைச்சு தருவோம் மேடம். ருசியோ ருசி தான் மேடம். டேங்க்ஸ் நல்ல பட்டு. சரி அண்ணே, சரி. சரி அண்ணே. நான் கணக்கு வழக்கில் எத்தனை பேர்னு பார்த்து சொல்றேன். சரி 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 என்ன வைக்கண்ணே. எம்மா, ஒரு ஆள்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதம்மா. யாமட்டி, இது நீங்க எனக்கு பாடம் சொல்லி தெரிய, நான் உங்களை விட எவ்வளவு வயசு மூத்தவா. நீங்க சொல்லி தெரிய நல்லா தானே பேசுனீங்க. என்ன குறை சொல்லி? ஒன்றும் இல்லை, விஷயத்தை சொல்லி வைக்கிறது இல்லை. ஸ்னாப்பு சாட்டுன்னா என்னது முதல்ல? அது போட்டா பிடிக்கக்கூடியது. எல்லாத்தையும் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. ஸ்னாப் பிக்ஸாட்லாம் நீ இருக்கேன்னு என்னத்துக்கு சொல்லு. லூசு என்னத்தனே தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. சொல்லுங்க, யார் இது போன் போட்டுட்டு இருக்கா? அவருதான் போன் பண்ணுவாரு, எடுத்து பேசு. ஹலோ, யாத்தி சொல்லுங்க. ஆச்சி எல்லாம் அடிக்காதல. என்னைய விடு, என் கைய விடு. அப்பு 2 பேரும் நடிச்சுட்டு கிடக்கேடா. எனக்கு தெரியாது. இப்ப பணம் வராம நான் போக மாட்டேன். 12 லட்சம் ரூபா வாங்கியிருக்கான். இப்ப வரணும் பைசா. இனியும் பொருளெல்லாம் உடையும். என்னைய பத்தி தெரியாது உனக்கு. நல்ல வாங்கட்டி. பொண்டாட்டின்னு தெரிஞ்சாமல்ல. சும்மா இருட்டி நடிக்கதுட்டு நீ. சித்தப்பா சொத்தப்பாவன் நம்பி ஊர் முழுக்க கடை வாங்கி எல்லாரும் வாசல்ல நிக்கான். உலகத்திலே இருக்காது, போயிரு. நடிப்பெல்லாம் எங்க கிட்ட அவது பணத்தை தாங்க திருப்பி. எவ்வளவு நேரம் இப்படி நிக்கிறதுக்கு? பத்திரகாளி எங்க போனா? எவ்வளவு நேரம் போன் போட்டாச்சு. வண்டி ஏதாவது வளர்க்கச்சு போன பார்த்தா எல்லாம் அடிக்கலையில பொம்பளை வளர்க்க வச்சிருக்க. அடிக்கலையில அப்பு இப்படியே இருந்தா சரிப்படாது. இன்னும் 5-6 பொருளத்துக்கு வெளியில போட்டதை இவ சரிப்படுவா. கையெடுப்பா. சாதனத்தெல்லாம் வெளியே போட்டு உடைச்சாதான் நீங்க சரிப்படுவீங்க. கையை எடு. என்ன என் பொண்டாட்டி தெரியாம செஞ்சுட்டானே, மன்னிச்சிருங்கண்ணே. வீட்டுக்குள்ளெல்லாம் போய் சாதனத்தை உடைக்காதீங்கன்னு. ஏதோ தப்பு நடந்துட்டு. சீக்கிரம் பணத்தை தந்துருவேன்னு. பெரிய பிரச்சனை. என்னாச்சு?
எங்க எங்க தத்து பையனையே ஏமாத்திட்டாருங்க. ஐயே என்ன இவ கடை வாங்கிட்டாலோ அவன் போய் தொலையட்டுன்னு விடுங்கன்னே பைசாவை திருப்ப தந்துருவா. அதானே படத்தை வாங்கி வாயிலையா போடுவா, திரும்ப தந்துருவாள். என்ன வரத்து வாழணுமோ வீட்டு சார்ஜெல்லாம் துணி போட்டு உடைக்கான வட்டி. இந்த ஆட்சியை பத்தி இவ்வளவு நேரம் கமுக்கமா இருந்துகிட்டு பத்திரதலியத்தை பார்த்தோன்னு என்ன சுறுசுறுன்னு வராமனே. ஆமா, இவ்வளவு நேரம் சும்மா தானே இருந்தாவ. நெட்டவளைக்கு சரி என்ன அடி வாங்கியிருக்கோ பாவம். இது நீ முத அலையாடி பட்டி ஒரு பிளாத்த கிடக்குச்சு. அலையாடி பட்டி பைக்காரி. ஏமா உங்களுக்கு என்ன தெரியும்? பணம் கொடுத்தது நாங்க, எப்படி வசூல் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். வந்தேல வேடிக்கை பத்தில போனேலாம் இருக்கணும். என்ன எங்க ஊருக்கு வந்து எங்க ஆள்களே மிரட்டிட்டு இருக்கிய? இங்க பாருமா, இந்த பொம்பளை திடீர்னு 2 நாளைக்கு முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு 2 பேருக்கு மொத்த தொகையா 12 கூட்டல் 5 மொத்தமா 17 லட்சம் ரூபா வாங்கியிருக்கு. வீடு வாங்க போறேன், காடு வாங்க போறேன், எங்களுக்கு வட்டியோடி திரும்ப தரேன்னு இவ்வளவு பணத்தை வாங்கினவா பைசாவை என்னன்னு கேட்டா கணக்கம் கட்ட மாட்டேக்கா. இங்க பாருமா, நான் நீ சுத்தனமான ஆளாகும் வந்தேன்னு வைக்கி அவ்வளவுதான். ஒன்னும் தெரியாம சப்போர்ட் பண்ணிட்டு வராத. 17 லட்சமா? 17 லட்சத்துக்கு என்னத்து வாங்கியிருப்பா? எப்பயாவது இருப்பா வள்ளி சவட்டு மூடி. 17 லட்சமா? எம்மா எம்மா, நான் வீடு கட்டி மாளிகை கட்டியிருப்பேனே, எப்பயாயில போவல. எவ்வளவு பணம்? லட்சக்கணக்கில் வாங்கியிருக்காளே. ஏமா உனக்கு என்னமா பிரச்சனை? நீ வந்து வழிய விடுமா. வீட்டுல சாதனத்துல தூக்கி விட்டா பணம் தானா வரும். சும்மா எங்களை என்ன நினைச்சுக்கிட்டது பொம்பளை? என்ன நிப்பாட்டி காய்ச்சலுமா? எல்லாம் ஒரு அளவுக்கு தான், நீ சும்மா போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. சாதனம்ல இப்ப நீங்க ஒண்ணு எடுக்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்னன்னு பேசுவோம். கவுன்சிலர் வராங்க, கவுன்சிலர் வராங்க. என்ன பிரச்சனைங்க? கவுன்சிலர் வராவ, கொஞ்சம் பொறுமையா பேசுவோம். கேஸ் ஈஸ் ஆயிராம. வட்டிக்கு பணம் வாங்குறது ரொம்ப ரொம்ப தப்பு. வட்டிக்கு பணம் வாங்கணும்னு தெரிஞ்சிச்சுன்னா கேஸ் பழத்து நம்ம தான் அவளுக்கு பணம் கொடுக்க மாதிரி இருக்கும். அதனால கவுன்சிலர் கிட்ட பொறுமையா பேசுவோம். சரிங்க அண்ணே, சரி. வண்டி அங்க விட்டுட்டனால இப்ப வரேன். என்ன பிரச்சனை? பிரச்சனைனா பணம் வைக்கலாம்டா மணிங்க. வந்துட்டா கவுன்சிலர் வந்தா பணத்தை கொடுக்கவா போறா? எல்லாம் என் மகனை சொல்லணும். தேவையா அந்த பையலுக்கு? அந்த பிள்ளைய வேண்டாம் வேண்டான்னு படிச்சு சொன்னேன். கேட்டானா எடுவட்ட பையன்? ஒரு புள்ள வீட்டுக்கு வந்து சாதனத்தெல்லாம் தட்டி வரைக்கும் போடுதான். பணம் கொடுக்கலன்னு இப்படிலாம் போடுவானா? நீ கவுன்சிலர் தானம்மா, கேளு 4 வார்த்தை. கவுன்சிலர் கடை வாங்கியிருக்கா 17 லட்சம் ரூபாய் 2 பேருக்கிட்டையும். கேட்டா தரமாட்டுக்கா அந்த பொம்பளை. நாங்க கேட்டு பார்த்தது தரமாட்டுக்கா. இனி பிரச்சனை பெருசாகும். அம்மா 17 லட்சமா? சரி, இப்ப எதுக்கு அதை போட்டு போர்ஸ் பண்ணிட்டு இருக்கிய? உடனே பணம் தர முடியாது, கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒரு 10-15 நாள் கொடுங்க, அடுத்த மாசத்துல மொத்தமா தர மாதிரி நான் பேசுகிறேன். ஆமா, அதை விட்டுக்கிட்டு இப்பமே தான்னா எனக்கே கொண்டு தர முடியும். உங்க பேச்சுக்கு மரியாதை தந்து கிளம்புதே, புரிஞ்சா? ஒரு மாசம் அவதி கூட நான் அவள்கிட்ட பேசிக்கிறேன். போயிருவோம். ரொம்ப பேசிட்டு இருந்தா போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆயிரும். அது நமக்கு தான் பிரச்சனை. சரிங்கண்ணே. ரொம்ப நன்றி கவுன்சிலருக்கு. நீங்க வந்தனாலதான் அவனுவோ போனானுவோ வீட்டு சாதனத்தெல்லாம் உடைச்சிட்டானுவோ. சி இவ கூட வாழதுக்கு. மாமியார் வந்திருக்காங்க, ஆள் வந்திருக்காங்க பாட்டி. ஒரு மாசம் அவதி கேட்டிருக்கேன், ஒரு மாசத்துல கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை பண்ணா கவுன்சிலர் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, சரியா? இதுவே ரொம்ப பெரிய உதவிக்கா. நாங்க பாத்துக்கிட்டோம், அவர்கிட்ட பேசிக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப நன்றி. பிசி நேரத்துல எங்களுக்காண்டி நேரம் ஒதுக்குனதுக்கு. எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குவே. எடுவட்டி சுருக்கி எவன்ட்டு கடை வாங்கி வச்சிருக்க? யாச்சு இந்த தத்தப்பாவை நம்பி நான் இடம்லாம் நிறைய ரூபாய் வாங்கிட்டாச்சு. கம்பெனிலாம் ஆர்டர் போட்டு வச்சுட்டாச்சு. கடைசி நேரம் எங்க தத்தப்பா ஏமாந்து நேராச்சு. சித்தப்பா கூட பிறந்தது போல இந்த காலத்துல உதவாது. ஒன்று விட்ட சித்தப்பாக்கு உதவாக்கிற கதைன்னு சொன்னால வாங்கியிருக்க கோடி கணக்குல. உன் மாமியா அடிச்சு கிடிச்சிட்டு கிடக்க மானம் கிட்டவள எட்டு உனக்கு சரி அவனை தள்ளிவா. எடி அங்கே வாட்டி ஒரு கதை பேச வழியிலாங்க. எங்க போறியா? எட்டு அவன் மாமியா அடிச்சு கிடிச்சு கிடக்க அவளுக்கு கடத்த அடைக்க ஒரு வழி சொல்லுங்க, வாங்க கூட்டிட்டு வாங்க. வள்ளி வா, ஆச்சி ஏதோ கடன் அடைக்கிறதுக்கு வழி சொல்லுதாங்களா? அங்கே போவோம் வா. போறத பாரு, அடுத்து அவன் கூடிய மூளை அடிக்கிறதுக்கு போறாளோ. தேவையா இருந்த வள்ளிக்கு எவ்வளவு ரூபா கடத்த வாங்கி வச்சிருக்கா? யாச்சி போய்கிட்டே இருக்குதியா? அது என்கிட்ட அவளை கூப்பிடு. அண்ணா வார
பாம்போல அழுதுகிட்டே வாரா பாருங்க. ஆனா பொம்பளையாய்வா. யாச்சி என்ன கணக்கு சொல்லுதியா? எப்படி அவ கடத்த அடப்பா? 1 லட்சமா 2 லட்சமா? எம்மா 17 லட்சம் எங்க இருந்து இவ்வளவு ரூபாவை வாங்கி? எம்மா கேட்டோன்னு எனக்கு தலைக்கெல்லாம் கிறங்கி போச்சு. பின்னாடிதான் வாரமுங்க. இப்படி நடக்கும்னு தெரியாதாச்சு. அவங்கள ஒரு மனுஷனா சொந்தக்காரனை தான் ஆச்சு. முதல்ல நம்ப கூடாது. தத்தப்பா தொத்தப்பாடு வருவாமல. இனி ஊருக்கு பணம்லாம் தீந்த பிறகு இருக்கு அவனுக்கு. இனி எங்க பணம் தீரும்? 50 லட்சம்னா சும்மாவா? எல்லாரும் கேப்பவன் அவுத்து பிடிச்சி ஓடிக்கிட்டாரு. பரவாயில்ல, நீ இப்ப இப்படி அந்த மனுஷன் நம்பி இவ்வளவு லட்சத்துக்கு கடன் வாங்கி வச்சிருக்கிய பொம்பளை. வாங்கட்டில உட்காருவோம். யாச்சி ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்க ஆச்சி. எனக்கெல்லாம் பைசாவே இல்லை. இனி என் மவளுக்கு என்கேஜ்மெண்ட் கல்யாணம்னு நான் பணத்துக்கு எங்க போக போறவனே தெரியாம முடிச்சிட்டு நிக்க. வள்ளி, எனக்கு ஒரு இடம் இருக்குது. கேஷான இடம் இல்லை, வேற ஒரு சொத்து பத்தி இருக்குது. அந்த இடத்த விற்றா எப்படி ஒரு 20-30 லட்சம் ரூபா தேரும். பாதி இடத்த விற்று பணத்தை தரேன். சரியா? யாச்சி எவ்வளவு நல்ல மனசு உங்களுக்கு. உண்மையிலே ஆச்சி ரொம்ப ரொம்ப நன்றி ஆச்சி. இதை மறக்க மாட்டேன் ஆச்சி. இதை மறக்கவே மாட்டேன். வள்ளி இருட்டி, நீங்க சொல்லுங்க ஆச்சி. கதைய கேளும். உங்களை நான் இந்த கிழிச்சு போட்டேன்னாச்சு. என்னை மன்னிச்சிருங்காச்சு. யாரு இடத்த வித்து பைசா தரேன்னு சொல்லும். சொன்னதை கேட்டு இருவட்ட சிட்டு மவள எட்டு இடத்த வச்சு பைசா 17 லட்சத்தை தாரேன். அதுக்கு பயில உன் வீட்டை எனக்கு தான். நீ பணத்தை தரும்போது நீ வீட்டுக்கு பத்திரத்தை வாங்கிக்கோ. வட்டியோ குட்டியோ ஆண்ட்ராயிரம் சட்டியோ ஒண்ணுமே எனக்கு வேண்டாம். நீ வீட்டு பத்திரத்தை தான் நாங்களும் கொஞ்ச நாள் இருந்துக்கிடுங்க. எனக்கு ஆசையே சொந்த வீட்டுல இருக்கணும் தானே. நீ அதற்கு என் வீட்டுல இருந்துக்கோ. உங்க வீட்லயா? எப்படி வச்சா வட்டி விசிட்டு? ஆமா, என் வீட்டுக்கு என்ன குறை? நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் ஓட்ட உடச்சலும் மழை பெஞ்சா கீழே ஓடுவோம். மற்றபடி நல்லா தான் மட்டும் இருக்கும். வேற இல்லை விட்டா வழி கிடையாது. யோசிச்சுக்கோ. வீட்டுல டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லட்டுமா ஆச்சி? என்னத்தையும் பண்ணு. பார்த்துட்டு சீக்கிரம் சொன்னா இடத்த விற்க ஏதாவது செய்வேன். 10 நாள்ல பைசா கொடுக்கணும்ல, அதுக்கு பார்த்துக்கோ. வீட்டுக்கு போய் யோசிச்சுட்டு சொல்லுது வாரேன். யாச்சி பயங்கரமான ஆளா இருக்குதியல. ராமுட்டி ஒரு உதவியா தான் செய்ய, சும்மா ஏன் செய்வான்? ஆமா, அது சரிதான். அவ வீடு பெரிய வீடுல ஆச்சி. ஏடி, அவளுக்கு கடத்த கேட்கணும், எனக்கு சொந்த வீட்டுல இருக்கணும். ரெண்டும் நடந்துடல. தந்தா கொடுப்பேன். வாசல கொடுக்கறது நான் என்ன வல்லலா இல்ல வாரி வழங்கக்கூடிய பாரி வேண்டனா? என்கிட்ட இருக்கிறத விட்டு கொடுக்கீங்களே, இதை விட யாரோ உதவி செய்வா? இதுக்குதான் அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படுகிறது. தேவையில்லாத குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்குது. எப்படி எப்படி சுத்தி எங்க கொண்டது நிப்பாட்டி இருக்கு பிறந்தவள. சரிதான், நல்லா இருந்தா சரி. சரி வாங்க போவோம். எனக்கு எங்க வீட்டுல இன்னும் ஊர்பட்ட வேலை இருக்கு. வாராச்சி, நீங்க எந்திரிச்சு போங்க, ஒத்திக்கு இருக்காதியா. 2 வெத்தலை வாயில போட்டு மென்னுக்கிட்டு போக வேண்டியதான்.